வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பென்சிடின் ரீஅரேஞ்ச்மெண்ட். பென்சிடின் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டிஆர்பியில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணுமோ அந்த வே ஆஃப் திங்கிங்கை மட்டும்தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் இதில் மெக்கானிசம் நமக்கு தேவையில்லை, அதனால் அந்த மெக்கானிசம் பற்றி சொல்லலை. ஸோ ஷார்ட்கட்டில் எப்படி ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி ரியாக்டன்ட்டுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் எழுதணும், அப்புறம் நமக்கு தேவையான சில டேரக்ட் கொஷின்ஸும் இதில் இருந்து கேட்பாங்க. ஸோ அதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இத்தனை நாள் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணல, ஒரு ரெண்டு நாள் பண்ணல நான். ஸோ அதுக்கு கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவேன். சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாமா? பாருங்கள், பென்சிடின் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஹைட்ரஸோ பென்சினை ஆசிட் கேட்டலிஸ்ட்டில் 4,4- டைஅமினோ பைஃபினைலாக மாற்றுற அந்த ப்ராசஸ் பேர் தான் பென்சிடின் ரீஅரேஞ்ச்மெண்ட். அப்போ ரியாக்டன்ட் ஹைட்ரஸோ பென்சின், ப்ராடக்ட் 4,4- டைஅமினோ பைஃபினைல். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னா பென்சிடின். இது பேரா பென்சிடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வேர்டிங் சொன்னதை இங்கே ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இது பேர் தான் ஹைட்ரஸோ பென்சின். சரிங்களா? அதாவது இந்த பக்கம் ஒரு பென்சின் ரிங் இருக்குது, நடுவில் NH2 ஆக்சுவலாக NH2 நான் தெரியும் நினைக்கிறேன், ஹைட்ரஜன். அது இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த பக்கம் ஒரு ஃபினைல் குரூப்பும், இன்னொரு நைட்ரஜன் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஃபினைல் குரூப் போட்டுருங்க. அது பேர் தான் ஹைட்ரஸோ பென்சின். ரைட்டா? ஆசிட் கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ஸில் என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் நான் இப்போ சொல்கிறது தான் ட்ரிக்கு. இதை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு கொடுக்குற காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, எப்பவுமே இந்த மாதிரி நைட்ரஜன் பாண்ட் நடுவில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிடணும். அப்போ 2 துண்டாயிருமா, இது ஒரு பார்ட் ஆயிரும், இது ஒரு பார்ட் ஆயிரும். ரைட்டா? ரைட். இப்போது பேரா பொசிஷனில் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ 2 துண்டாக மாறிடுச்சு இல்லையா, ஈக்குவல் ஆஃபாக பிரிஞ்சிருச்சு. இப்போது இந்த இடத்துல உள்ள ஹைட்ரஜனை இந்த நைட்ரஜனை ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ இந்த NHங்கிறது என்னவா மாறிடும், NH2 மாறிடும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனை இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் NH2 மாறிடும். ஏன்னா இந்த இடத்துல பாண்ட் ஃபுல்லாக பிரேக் ஆயிருச்சு. அதனால் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறீங்க. அப்போ இந்த பேரா பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே ஏதோ சார்ஜ் கிரியேட் ஆயிருது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோன்னா பேரா பொசிஷனில் இந்த ஹைட்ரஜன் காணாமல் போயிருது. அதனால் இப்போ இங்கே ஒரு வேலன்சி வேணும், அதாவது சார்ஜ் கிரியேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்ய போறீங்கன்னா, ஜஸ்ட்டு இதை அப்படி திருப்புங்க, இதையும் அப்படி தோசை மாதிரி திருப்புங்க. அப்போது ஜஸ்ட்டு இந்த கார்பனையும் இந்த கார்பனை என்ன செய்ய போறீங்க, ஜாயின் பண்ணி விட்டுறீங்க. அவ்வளவுதான். அப்போ பாருங்க, கார்பன் லிங்கேஜ் வந்துருச்சா, இந்த கார்பனும் பாண்டிங்கில் ஃபார்ம் ஆயிருச்சு. ரைட்டா? அதே மாதிரி இப்போ திரும்பிருச்சுன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்ல என்ன இருக்கும், இந்த இடத்துல NH2 குரூப். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்துருச்சு, அப்போ NH2 குரூப். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்துருச்சு, இதுவும் திரும்பிருச்சு, அதனால இங்கே ஒரு NH2 குரூப். இவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க, பாண்டை பிரேக் பண்றீங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்றீங்க, அப்படியே திருப்பி விட்டு ஜாயின் பண்றீங்க. இவ்வளவுதான் ப்ராடக்ட். சரிங்களா? இதுதான் கான்செப்டும் சரி, வேற ஒன்றும் கிடையாது. நம்மளோட ட்ரிக் இதுதான். இதை தான் எல்லாத்துலையும் அப்ளை பண்ண போறீங்க. சரி, 70% மேஜர் தான் யார் கிடைக்க போறதுன்னா நம்மளுடைய பென்சிடின், பேரா பென்சின் கிடைக்க போகுது. அப்போ 70% தான் கிடைக்குது. அப்போ மீதி 30%ல நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக இந்த 4ஐயும் நீங்கள் மெமரைஸ் பண்ணியே ஆகணும். இது பண்ணால் மட்டும்தான் அடுத்து நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், பேரா பொசிஷனில் 2 அமைன் குரூப் இருந்ததுன்னா அது பேர் என்ன சொல்லணும்னா நம்ம பேரா பென்சிடின் சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி குரூப் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பேரா பொசிஷனில் இருக்கிற ஒரு அமினோ குரூப் இந்த பக்கம் மட்டும் 2 ஃபினைலில் ஒரு ஃபினைலில் மட்டும் பேரா பொசிஷனில் அமினோ குரூப் இருக்குது, இன்னொன்றில் ஆர்த்தோ பொசிஷனில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா 2,4- டைஅமினோ பைஃபினைல். அதோடைய காமன் பேப்பர் நேம் பார்த்தீங்கன்னா டைஃபினைலமைன் சொல்லுவாங்க. சரிங்களா? இல்லைனா டைஃபினைலின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பாருங்க 2,4- ஏன் சொல்றாங்க, முதல்ல இங்கே ஏன் 4,4- அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் கொடுத்து பாருங்களேன், 1 2 3 4. இப்போ 4th பொசிஷனில் அமினோ குரூப் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் குரூப், பைஃபினைல்ங்கும் போது சிமெட்ரியாக இருக்கும் இல்லையா. ஸோ என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பக்கம் பிரைம் மாதிரி நம்பர் கொடுத்துக்கிறீங்க. இப்போ 1', 2', 3', 4'. அப்போ 4'. இப்போ 4' ஒரு அமினோ குரூப் இருக்குது. அப்போ 4,4- டைஅமினோ 2 அமினோ குரூப் இருக்குது. 4வது கார்பன், இங்கே 4' கார்பன். ரைட்டா? அதனால டைஅமினோ
இது ஒரு பைஃபினைல் பேர் வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் எங்கேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் ஒரு அமினோ குரூப்பும் 4 பிரைமில் ஒரு அமினோ குரூப் இருக்குது. அதனால 2,4 பிரைம் டை அமினோ பைஃபினைல், அதுக்கு பேர் தான் டைஃபினைலின் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். நல்லா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்ததுன்னா அது பேர் என்னது? டைஃபினைலின். அதே மாதிரி இது வந்து ஒரு 2,2 அப்போ 2 ஐசோமர்னு சொல்லலாம். அப்போ இங்கேயும் செகண்ட் பொசிஷனில் ஒரு அமினோ குரூப் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் அமினோ குரூப் இருக்குது. நல்லா கவனிக்கணும், இங்கெல்லாம் கார்பன் கார்பன் பாண்ட் இருக்குது, நடுவில் நைட்ரஜன் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி குரூப் இருந்ததுன்னா, அந்த மாதிரி 4th பொசிஷன் செகண்ட் பொசிஷன் இருந்ததுன்னா அது பேர் டைஃபினைலின். ஓகேங்களா? அதுவே செகண்ட் கார்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 2,2 டை அமினோ பைஃபினைல். அதே தான் விஷயம், அங்கே 4 இங்கே 2 ரைட்டா? ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை வரப்போகுது, செமிடின். சரிங்களா? இதுவும் செமிடின் தான், இதுவும் செமிடின் தான். முதல்ல செமிடின்ங்கிறத எப்போ சொல்லுவீங்க அப்படின்னா, நாங்கள் என்ன சொன்னேன், கார்பன் கார்பன் பாண்ட் இருந்தது அப்படின்னா அது பேர் டைஃபினைலின். சரிங்களா? அதுவே இந்த கார்பனுக்கும் நடுவில் ஒரு NH குரூப் இருந்ததுன்னா அது பேர் என்னது? செமிடின். அந்த NH குரூப் இருக்கிற அந்த கார்பனுக்கு பக்கத்திலேயே ஒரு அமினோ குரூப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆர்த்தோசெமிடின். சரிங்களா? அதுவே சேம் திங், பென்சின் ரிங். அப்போ கார்பனுக்கு நடுவில் என்ன இருக்குது? NH குரூப் இருக்குது. அப்போ இது செமிடின் தான். அது குரூப்புக்கு பேரா பொசிஷனில் அமினோ குரூப் இருக்குது, அதனால இதுக்கு பேர் பேராசெமிடின். ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 4ஐயும் தெளிவாக எழுதி பார்த்து படித்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம அடுத்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, பென்சினின் ரீஅரேஞ்ச்மெண்ட்ங்கிறது என்ன கேட்டலிஸ்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஆசிட் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன், அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னென்ன ஆசிட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், சம்டைம்ஸ் சல்ஃபர் டை ஆக்சன் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில ரியாக்ஷன்ஸில். அல்வாலியா புக்கில் வந்து ஒரு ரியாக்ஷனில் போட்டிருந்தாங்க, அதனால இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து பென்சின் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து என்ன சிக்மோட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட், இல்லைன்னா என்ன சிக்மோட்ரோபிக் ஷிஃப்ட் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோப்லாம் பார்த்தீங்கன்னா 3,3ன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதே மாதிரி பென்சின் வந்து 5,5 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். சரி, ஓகே, இப்போ போகிறது தான் முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயத்துக்கு இந்த 4 உங்களுக்கு தேவை, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்களேன், இது வந்து நார்மலாக உள்ள ஒரு ஹைட்ரஸோ பென்சின், பிரச்சனை கிடையாது. பேரா பொசிஷனில் எந்த குரூப்பும் இல்லை, இங்கேயும் பேரா பொசிஷன் எந்த குரூப்பும் இல்லை, ஜஸ்ட் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். அதனால இந்த ஹைட்ரஜன் இங்கே வருது, நம்ம பிரேக் பண்ண மாதிரி இங்கே வருது, திரும்பி நமக்கு தேவையான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ரைட்டா? ஆனால் சப்போஸ் பேரா பொசிஷன்ஸில் வந்து நல்லா கவனிக்கணும், 2 ரிங் இருக்கு இல்லையா, அந்த 2 ரிங்கில் ஏதாவது ஒரு ரிங்கில் பேரா பொசிஷன் வந்து மெத்தில் குரூப்பாவோ இல்லைனா அல்காக்சி குரூப்பு, அதாவது பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தாக்சி, ஈத்தாக்சி, இந்த மாதிரி எந்த குரூப் இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்புறம் மெத்தில் இல்லைனா அல்காக்சி குரூப், இந்த 2 குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பு பேரா பொசிஷனில் ஏதாவது ஒரு ரிங்கில், இந்த ரிங்லையோ இல்லைனா இந்த ரிங்லையோ ஹைட்ரஜனுக்கு பதிலாக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனில் நீங்கள் HCl போட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ப்ராடக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோசெமிடின். ஆர்த்தோசெமிடின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு திருன்னு முடிக்கக்கூடாது. சரிங்களா? ஆர்த்தோசெமிடின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். செமிடின்னாலே கார்பன் நடுவில் NH குரூப் இருக்கணும், அதுக்கு ஆர்த்தோ பொசிஷனில் NH குரூப் வரணும், அவ்வளவுதான். அப்போ அந்த சார் இந்த சப்ஸ்டியூட்டாக இருக்கிற குரூப் எங்கே சார் வரணும், அது எங்கே வரணுங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன். பாருங்க, இப்போ மேஜர் ப்ராடக்ட் என்னது? ஆர்த்தோசெமிடின். அப்போ மைனர் என்னவா இருக்கும்? பேராசெமிடினா இருக்கும். சரிங்களா? இப்போ கவனிச்சுக்கோங்க, எப்போ பேரா பொசிஷனில் ஏதாவது ஒரு ரிங்கில் மட்டும் மெத்தில் குரூப் இல்லைனா அல்காக்சி குரூப் வந்ததுன்னா மேஜர் ப்ராடக்ட் ஆர்த்தோசெமிடின். இவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? வாங்க அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாமா? பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ரிங்கில் பேரா பொசிஷனில் ஒரு மீத்தாக்சி குரூப் இருக்குது. இப்போ என்ன செய்ய போறீங்க? வழக்கம் போல பாண்டை பிரேக் பண்ண போறீங்க. இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் என்ன செய்ய போறீங்க? இந்த நைட்ரஜனுக்கு கொண்டு வர போறீங்க. அப்போ இது NH2 மாறப்போகுது. நல்லா கவனிக்கணும், எந்த ரிங்கில், இப்போ இந்த ரிங்கில் தான் என்ன இருக்குது? சப்ஸ்டியூவன்ட் இருக்குது, CO, அதாவது மீத்தாக்சி குரூப் இருக்குது. அப்போ இந்த ரிங்கில் உள்ள NH குரூப்பை தான் நீங்கள் என்ன மாற்றணும்? அமினோ குரூப்பை மாற்றணும், NH2 மாற்றணும். மாற்றிட்டேன். அப்போ மீதி உள்ளது என்ன சார் பண்ண போறீங்க? நான் அப்படியே சொல்லியிருக்கேன், நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் நான், செமிடின். அப்போ செமிடின்னா கார்பன் நடுவில் என்ன வரணும்னு சொல்லியிருக்கிறேன்? NH குரூப் வரணும். அப்போ இந்த NH குரூப் தான் அது. அப்போ எங்கே சார் வரணும்? அப்போ இது NH2. அப்போ ஒரு பிரெண்டாக உடச்சிட்டீங்க, இதில் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த நைட்ரஜன்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த நைட்ரஜன் எங்கே வரணும்? இதுக்கு ஆர்த்தோ பொசிஷனில் வரணும். அவ்வளோதான், அதான் ஆர்த்தோசெமிடின், முடிஞ்சு போச்சு. அப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. NH அப்படி இந்த பாண்டை போட்டு விட்டுருங்க.
ஓகேங்களா. நீங்கள் உடனே கேட்கலாம் சார் அப்போ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போச்சுன்னா ரொம்பலாம் யோசிக்காதீங்க, இந்த ஹைட்ரஜன் கூட தேவையில்லை. எந்த இடத்துல இருந்து போக சொன்னீங்க, அப்போ ஆர்த்தோ பொசிஷனில் உள்ள ஹைட்ரஜன் இதை கூட போட்டுக்கோங்க. அப்போ NH2 மாறணும். நமக்கு தேவை பிரேக் பண்ண போகிறீங்க, ஒரு எந்த ரிங்கில் சப்ஸ்டியூவன்ட் இருக்குதோ அங்கே உள்ள NH குரூப் மட்டும் NH2 மாற்றுறீங்க. ரைட்டா, மாற்றியாச்சு. இன்னொரு குரூப்பை அப்படியே தலைகீழ திருப்ப தேவையில்லை, அப்படியே போய் ஜாயின் பண்ணணும். ஏன்னா நமக்கு தேவையானது செமிடின் தேவைப்படுது. அதனால NH போய் தான் ஜாயின் பண்ணணும், கார்பன் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ரைட், இவ்வளவுதான் விஷயம். அப்போ மேஜர் ப்ராடக்ட் இது. அப்போ மைனர் ப்ராடக்ட் என்ன சொல்லுவீங்க, பேராசெமிடின். பேராசெமிடின் என்ன செய்ய போறீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் பாருங்க, அதே மாதிரி தான். அப்போ பேராசெமிடின் முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றுமே கிடையாது. ரைட்டா, ஓகே. நமக்கு தேவை என்ன செஞ்சுக்கணும், செமிடின்னா கார்பன் நடுவில் NH குரூப் இருக்கணும். இவ்வளோதான் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்போஸ் நம்மளுடைய பேரா பொசிஷனில், சரிங்களா, பேரா பொசிஷனில் வந்து நமக்கு வந்து ஆலஜன் வந்து பிளாக்காக இருந்ததுன்னா, பேரா பொசிஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ஹாலஜன் வந்து பிளாக்காக இருந்ததுன்னா அப்போ மேஜர் ப்ராடக்ட் என்னது, டைஃபினைலின். டைஃபினைலின்னா எப்படி இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், கார்பன் பாண்டு தான் இருக்கும், ரெண்டுமே அமினோ குரூப்பாக இருக்கும். சரிங்களா, செமிடின்னா ஒன்று மட்டும் அமினோ குரூப்பாக இருக்கும், சொல்றது கார்பன் நடுவில் வந்து NH குரூப் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆர்த்தோ பொசிஷன் இருந்தால் அது ஆர்த்தோ செமிடின், பேரா பொசிஷன் இருந்ததுன்னா அது பேரா செமிடின் சொல்லியிருக்கிறேன் நான். ரைட்டா, அப்படி பார்க்கும்போது அப்போ பேரா பொசிஷனில் நமக்கு வந்து ஹாலஜன் பிளாக்காக இருந்ததுன்னா மேஜர் ப்ராடக்ட் என்னது, டைஃபினைலமீன். அப்போ மைனர் ப்ராடக்ட் ஆர்த்தோசெமிடின். இதை தான் நீங்க படிக்க போற ட்ரிக். சரிங்களா, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப ஆன்சரை பாக்குறீங்க. இப்ப பாருங்க, பேரா பொசிஷன்ல ஒரு ஆலஜன் குரூப் இருக்குது, ஒரு ரிங்ல மட்டும். வழக்கம் போல பாண்டை பிரேக் பண்றீங்க. என்ன மேஜர் ப்ராடக்ட், டைஃபினைலின். அப்ப என்ன அர்த்தம், கார்பன் நடுவுல வந்து NH குரூப் இருக்கணுமா, இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த ரிங்கை திருப்பிடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க செமிடின் தேவை, அதனால நான் ரிங்கை திருப்பாம அப்படியே போய் ஜாயின் பண்ணி விட்டேன் ஆர்த்தோ பொசிஷன்ல. அதனால நமக்கு ஜாயின் ஆயிருச்சு. ரைட்டா, இங்க நமக்கு மேஜர் ப்ராடக்ட் வந்து டைஃபினைலின். அப்ப ரெண்டுமே என்னவா மாறிடணும், NH2 குரூப்பா மாறிடணும். கார்பன் நடுவுல NH குரூப் இருக்க கூடாதுன்னு அர்த்தம். அதனால இந்த ரிங்கை அப்படியே திருப்புறேன், ஃபில் பண்றேன். சரிங்களா, ஃபில் பண்ணிட்டு அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் எங்க ஜாயின் பண்ண போறேன், டைஃபினைலின். அப்ப இந்த குரூப் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆக போகுது. சரிங்களா, அப்போ இந்த கார்பன் வந்து இங்க ஜாயிண்ட் ஆகுது. அப்போ ஆல்ரெடி இங்க இருக்கிற ஹைட்ரஜன் எங்க போகும், இங்க உடஞ்சிருக்கு இல்லையா, ஸோ இந்த நைட்ரஜன் NHக்கு போயிடலாம். அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா. இங்கேயும் ஒரு H2 போட்டுக்கோங்க, இங்க ஆசிட்ல வரக்கூடிய H2 ஹைட்ரஜனை போட்டுக்கோங்க, முடிஞ்சு. அப்ப இதுவும் இந்த NHும் NH2 மாறணும், இதுவும் NH2 மாறணும். சரிங்களா, அவ்வளவுதான் கான்செப்ட். மைனர் ப்ராடக்ட் என்னது, ஆர்த்தோசெமிடின். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அப்போ ஆர்த்தோசெமிடின் போது என்ன செய்யணும், டக்குன்னு சப்ஸ்டியூவன்ட் எந்த குரூப்ல, எந்த ஃபினைல் ரிங்ல இருக்குதோ அதுல உள்ள நைட்ரஜனை தான் என்ன செய்யணும், நம்ம வந்து NH2 மாத்தணும். இந்த மாத்திருக்கேன்னா அப்ப இன்னொரு ரிங்கை அப்படியே எடுத்து அதை சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டாச்சு, ஆர்த்தோசெமிடின். நமக்கு தேவை மேக்ஸிமம் தான் கேட்பாங்க, இருந்தாலும் நான் இதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் போலாமா. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷன் வந்து NH2 NHCOCH3, அதாவது அமினோ குரூப் இல்லைனா அமைடு குரூப், இந்த மாதிரி குரூப்னால பிளாக் ஆகிருந்ததுன்னா அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேராசெமிடின் தான் மேஜர் ப்ராடக்ட். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வழக்கம் போல் இப்போ பாருங்கள், இந்த குரூப்பில் என்ன இருக்குது, ஒரு ரிங்கில் வந்து அமினோ குரூப் இருக்குது. அப்போ டப்பு நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், நம்மளுடைய ப்ராடக்ட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், பேராசெமிடினாக தான் இருக்கணும். பேராசெமிடின் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், என்ன க்ளூ சொல்லியிருக்கிறேன், கார்பன் நடுவில் NH குரூப் இருக்குது. இல்லைன்னா கார்பன் விட்டுருங்க, நீங்கள் ரெண்டு ரிங்கு நடுவில் NH குரூப் மட்டும் இருக்கணும். இருக்குதா, ஒரு NH குரூப் இருக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இருக்குது. அதேமாதிரி பேரா பொசிஷனில் அமினோ குரூப் இருக்குது. அப்போ பேராசெமிடின், இதுதான் கரெக்ட் ஆன்சர், முடிஞ்சு. அப்போ பாண்டை பிரேக் பண்ணுறீங்க, அப்போ ஒன்று மட்டும் அப்படியே இருக்கணும், இன்னொன்று தலைகளை திருப்புறீங்க. அப்போ திருப்பும்போது இந்த கார்பன் வந்து இந்த நைட்ரஜனில் ஜாயிண்ட் ஆகணும். அப்போ இங்கே உள்ள இந்த ஹைட்ரஜன் இருந்தது இல்லையா, அது எங்கே வந்துடும், இந்த NHல வந்து NH2 மாறிடும். அதுதான் இந்த NH2. புரியுதா, அப்போ ரிங்கு திருப்பிடுறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. அதே மாதிரி இஃப் போத் பேரா பொசிஷன்ஸ் ஆர் பிளாக்டு, சப்போஸ் ரெண்டு பக்கமும், இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ரிங் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த ரிங்லையும் சரி இந்த ரிங்லையும் சரி ரெண்டு பக்கமும் பேரா பொசிஷன் இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கமும் பேரா பொசிஷன் பிளாக் ஆயிருந்தா அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2,2' ஐசோமர் தான் ஃபார்ம் ஆகும். நான் அப்பயே ஒன்று சொன்னேன், இந்த பக்கம் பார்த்தோன்னா 1 2, இதுவும் 1'2', அப்போ 2,2' அமினோ குரூப் இருக்க மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ரைட்டா, இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது பெரிய குரூப் மாதிரிலாம் தெரியும், அப்படிலாம் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். சாதாரண அந்த ஹைட்ரஸோ பென்சின்ல இந்த பக்கம் ஒரு பென்சின் ரிங் ஃபியூஸ் ஆயிருக்குது, இந்த பக்கம் ஒரு பென்சின் ரிங் ஃபியூஸ் ஆயிருக்குது. ஆக மொத்தம் இந்த பேரா பொசிஷன் இந்த குரூப்புக்கு
இதுதான் பேரா பொசிஷன். இந்த இடத்துல இப்போ ஹைட்ரஜன் கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரிங் வந்துருச்சு. இங்கேயும் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் இல்லை, அதுவும் பிளாக் ஆயிருச்சு. அப்போ 2 பேரா பொசிஷனும் பிளாக் ஆயிருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வேற ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த குரூப்பை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. இது அப்படியே ஒட்ட வச்சிருங்க. ஒட்ட வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் ஒரு NH2, இந்த பக்கம் ஒரு NH2 போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ட்ரிக் மாதிரி தான், சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மெக்கானிக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ட்ரிக்காக படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2-3 தடவை படிங்க, கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பாருங்கள், SO2 கூட வந்து கேட்டலிஸ்டாக வந்து நமக்கு வந்து ஆன்டிமனி பென்டாஃப்ளூரைடை யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து அல்வாலியா புக்கில் கொடுத்துருக்கிற ரியாக்ஷன் அப்படியே எழுதியிருக்கேன் நான். அதே மாதிரி இப்போ COOH குரூப், கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பு, சல்ஃபோனிக் ஆசிட் குரூப்பு, இந்த மாதிரியான குரூப்பு வந்து ஃபினைல் குரூப்பில் இருந்துச்சுன்னா, ஃபினைல் ரிங்கில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதில் என்ன குரூப் இருக்குதோ அந்த குரூப்பை தூக்கிடுங்க, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஸோ பென்சின் 4 கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ COOH குரூப்பும் இருக்குது ஒரு ஃபினைல் ரிங்கில். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரிங்கை அப்படியே வச்சுக்கிட்டு நான் வச்சுக்கோங்க, நம்முடைய குரூப்பை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த என்ன கார்பாக்சிலிக் ஆசிடோ இல்லை SO3H சல்ஃபோனிக் ஆசிட் குரூப்போ வந்தால் என்ன செய்யணும், அந்த ரிங்கை வந்து நம்ம அப்படியே அந்த குரூப்பை தூக்கிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ நார்மல் நமக்கு உள்ள பென்சின் ஹைட்ரஸோ பென்சின் மாதிரி ஆயிருமா? அப்போ என்ன செய்வீங்க, வழக்கம் போல் பழையபடி 2 பிரிப்பீங்க, இதை ரிங் ஃப்ளிப் பண்ணுவீங்க, இந்த பக்கம் ஒரு ரிங்கை ஃப்ளிப் பண்ண போகிறீங்க, நமக்கு தேவையான பென்சின் கிடச்சிரும், சரிங்களா? அப்போ COOH குரூப்போ SO3H குரூப்போ வந்துச்சுன்னா என்ன செய்யணும், நமக்குடைய ப்ராடக்டை பார்க்குறீங்க, நார்மல் பென்சின் இருந்தால் அதுதான் ஆன்சர். அவ்வளவுதான், அதுதான் இருக்கும். அது இருந்தாலும் கிடையாது, அதுதான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கான்செப்ட். அப்போ எலிமினேட் தட் குரூப் அண்ட் த மேஜர் ப்ராடக்ட் இஸ் பென்சின். அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்கு குழப்பறதுக்காக இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவும் அலுவலக புக்கில் வந்து அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் நான் அப்படியே எழுதியிருக்கிறேன், மாற்றவே இல்லை, சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேரா பொசிஷனில் பிளாக் ஆயிருந்தால் தான் சொன்ன ட்ரிக்லாம் யூஸ் ஆகும். இப்போ இது ஆர்த்தோ பொசிஷனில் பிளாக் ஆகிருக்குது, நமக்கு தேவையே கிடையாது. நம்மளுடைய வேலை என்ன, பேரா பொசிஷனில் ஹைட்ரஜன் 2 பக்கமும் இருந்ததுன்னா டக்குன்னு என்ன செய்றீங்க, பிரேக் பண்ணுறீங்க, இதையும் திருப்பி போடுறீங்க, இதையும் திருப்பி போடுறீங்க, 2ஐயும் ஜாயின் பண்ண போகிறீங்க, அப்படி தானே? அப்போ இந்த கார்பனும் ஜாயிண்ட் ஆக போகுது. ஜாயிண்ட் ஆயிருச்சா? ஆயிடுச்சு. இங்கே உள்ள ஹைட்ரஜனை இந்த NHலையும், இங்கே உள்ள ஹைட்ரஜனை இந்த என்ன ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்போ NH2 மாறிடுச்சு. அவ்வளவுதான். ஜஸ்ட் ரிங் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ரைட்டா? வேற ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பற மாதிரி இங்கேருந்து HH கொடுத்தா தானே பென்சிடின் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹைட்ரஜன் பதிலாக ஏதோ ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூட் போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அப்போ அதே மாதிரி தான் வழக்கம் போல் பாண்டை பிரேக் பண்ணுங்க. 2 பக்கம் பேரா பொசிஷனில் ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜனை தூக்கி கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுங்க, இந்த ஹைட்ரஜன் கொண்டு வந்து இந்த நைட்ரஜனை ஜாயின் பண்ணிடுங்க, இந்த ரிங்கையும் ஃப்ளிப் பண்ணுங்க, இந்த ரிங்கையும் ஃப்ளிப் பண்ணி இந்த கார்பனையும் இந்த பேரா கார்பனையும் ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ 2 பேரா கார்பனையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல H வந்துருச்சு. இதுதான் ப்ராடக்ட். பார்த்தீங்களா? சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் ஆசிட் கேட்டலிஸ்டில் சல்ஃபர் டை ஆக்சைடும் யூஸ் பண்ணுறாங்க சம்டைம்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை ரத்னா.